வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைகிறேன். இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கும் தேர்தல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடவே நாடாளுமன்ற தேர்தலுடன் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது. 3 தேர்தல்களுக்கு தேதி அறிவிக்கப்படவில்லை. அது இந்த கணக்கில் கொள்ளப்படவும் இல்லை. அது குறித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து நடத்த வேண்டும் என்பதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல். களம் ஓரளவுக்கு தெளிந்துவிட்டது. இந்திய மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாயிற்று. தேர்தல் திருவிழாவுக்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவந்துவிட்டது. தமிழ்நாட்டில் களம் ஓரளவுக்கு தெளிந்து விட்டது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முழுமையாக தெளிந்து விட்டது என்று கொள்ள வேண்டும். அதிமுக அணி ஒரு பக்கம், திமுக அணி ஒரு பக்கம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரே ஒரு கட்சியை மாத்திரம் கூட்டணி சேர்த்து கொண்டு தனியாக களம் காணுகிறது. மக்கள் நீதிமன்றம் தனியாக நிற்கிறது. சரத்குமாரினுடைய கட்சி தனியாக நிற்கிறது. சீமான் நாம் தமிழருடைய கட்சி தனியாக நிற்கிறது. இப்படி பலமுனை போட்டி இந்த தேர்தலில் இடம்பெறுகிறது. களத்தில் முந்தப்போவது யார்? எந்த குதிரை பாய்ந்தோடி சென்று வெற்றி கோட்டை தொடப்போகிறது? மில்லியன் டாலர் கேள்வி. இதற்கு ஒரு அழகான குறள், இதற்கென்றே எழுதப்பட்ட குறள். எய்தற்கரியது ஏய்ந்த கால், அந்நிலையே செய்தற்கரிய செயல். அதாவது எய்தற்கரிய கிடைத்தற்கு அறிய காலம் வந்து வாய்க்குமானால், இயைந்த கால் வாய்க்குமானால், அந்நிலையே செய்தற்கரிய செயல். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கு அரிய செயல்களை செய்ய வேண்டும். எய்தற்கு அரிய ஏய்ந்த கால், ஏய்ந்தது, தேர்தல் காலம் வந்தது. செய்தற்கரிய விஷயத்தை செய்ய வேண்டும், அதாவது வெற்றி முனைப்பை தொட வேண்டும். இதுதான் இந்த குறளினுடைய அடிநாதம். இந்த குறளை அடியொற்றி இன்றைய விவாதம் அமைய இருக்கிறது. விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இங்கே 4 விருந்தினர்கள், அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு ஹிதாயதுல்லா, காங்கிரஸ் பேரிய இயக்கத்தை சார்ந்தவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ரங்கபிரசாத், சட்ட பஞ்சாயத்து இயக்கம், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு நாராயணன், பாரதிய ஜனதா கட்சி, அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம், தொடக்கத்தில் சில விஷயங்கள் கோடிட்டு காட்டியாச்சு. களம் தயார், அணிகள் தயார், சில கட்சிகள் தனியாகவே களம் காணுகிறது. இந்த சூழலில் ஒவ்வொரு அணியை பற்றி, இப்போது இருக்கிற போட்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? யார் யார் எந்த பலத்தில் நிற்கிறாங்க? ஒரு முதலிலேயே உங்களிடம் ஒரு கேள்வி வைக்க வேண்டும். என்ன? ஏப்ரல் 18ஆம் தேதி என்று ஒரு அட்டவணை, அது மாறக்கூடும், அதை சொல்லிடுறேன். ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் வராது. நீங்கள் தேர்தல் திருவிழா என்று சொல்லுகிறீர்கள். எங்கள் மீனாட்சி பட்டணத்தில் அன்றைக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா. இன்றல்ல நேற்றல்ல, 500 ஆண்டுகளாக திருமலை நாயக்கர் வகுத்த திருவிழா. சரி, அந்த திருவிழாவின் தேரோட்டம் அன்றைக்கு எப்படி கணக்கில் கொள்ளப்படாமல்? ஏனென்றால் முதலமைச்சர் வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறார்? ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தேர்தல், முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுக்கு, எனவே தயாராகுங்கள் என்று சொல்கிறார். தேர்தல் கமிஷன் அதற்கு 2 நாள் கழித்துத்தான் அறிவிக்கிறது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தேர்தல் என்று. ஆக ஏப்ரல் 11 தேர்தல் என்பதைத்தான் தமிழக அரசு சொல்லி இருக்கிறது. 18ஆம் தேதி திருவிழா வருவது என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். உள்ளூர் திருவிழாக்களை கணக்கில் எடுக்காமல் தேர்தல் கமிஷன் தேதி அறிவிக்காது. அதை ஏற்கனவே தேர்தல் கமிஷனர் கூட நேற்று கோடிட்டு காட்டினார், தலைமை தேர்தல் கமிஷனர் கூட. ஆக 18ஆம் தேதி மதுரையிலே வாக்குப்பதிவு என்றால் நடத்தவே முடியாது. ஒரு 10 லட்சம் பேர் அங்கு வருவார்கள். சுற்றி இருக்கிற ஒரு 6-7 மாவட்டங்கள், சிறிய மாவட்டங்கள் அங்கு குழுமுவார்கள். முழுமையாக நடத்தவே முடியாத ஒரு சூழல். சரி, இன்றைக்கு அது குறித்த வழக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நடத்த முடியாது என்றுதான் உயர்நீதிமன்றமும் சொல்லும். எல்லாம் போக தேர்தல் அறிவிப்பாணையிலே மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தேர்தல் கமிஷனர் சொல்லும் போது
மார்ச் மாதம் எந்தெந்த தொகுதிகள் இடைத்தேர்தலுக்காக காலியாக இருக்கின்றனவோ அது எல்லாம் வந்து அந்தந்த பாராளுமன்ற தேர்தல் அட்டவணையிலே நடத்தப்படும் என்று சொல்கிறார். நமக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல் என்று சொல்லிவிட்டார். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அப்படியானால் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் அறிவிப்பாணையை பார்த்தால் தேதி வேறவாக இருக்கிறது. இதை வந்து ஒரு தட்டச்சு தவறு என்று கூறுகிறார் இங்கிருக்கின்ற தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி. தட்டச்சு தவறு ஒரு இடத்தில் ஏற்படலாம், 18 இடங்களிலும் எப்படி ஏற்படும்? ஆக தட்டச்சு தவறு அல்ல. ஒன்று ஏப்ரல் 23 3ஆம் கட்ட தேர்தல் என்று அவர்கள் முடிவு செய்திருக்க வேண்டும், அல்லது ஏப்ரல் 18ங்கிற தேதியை அவர்கள் திருவிழா தேதி என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும். இது போக அது வந்து ஈஸ்டர் காலம் என்பதும் அனைவருக்குமே தெரிந்ததுதான். இந்தியா பூராவே அது ஈஸ்டர் காலம், கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை காலம் என்பதும் அனைவருக்குமே தெரிந்ததுதான். ஆக இந்த இடத்துல 2 கேள்வி. ஒன்று, 21 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டியது ஏன் 18க்கு நடத்துகிறார்கள்? தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறார் என்றால் 3லுமே வந்து மனுக்கள் வந்து நிலுவையிலே இருக்கின்றன என்று. ஒன்று திருப்பரங்குன்றம் மனு, அதிலே வந்து அதன் கோரிக்கை என்னவென்றால் வெற்றி பெற்ற வேட்பாளரை தோல்வியுற்றவராக அறிவித்து என்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்பது கோரிக்கை. வெற்றி பெற்ற வேட்பாளர் மரணமடைந்து விட்டார். சரி, தோல்வியடைந்த வேட்பாளரை வந்து அறிவிப்பதற்கு அதுக்கு விதி இருக்கிறது. அவர் சட்டப்படி அவர் கேட்பது சரிதான், ஆனால் கோர்ட் அறிவிக்குமா என்று தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. எனவே வந்து அந்த தேர்தல் நடத்த முடியவில்லை என்பது அது கூட ஒரு வகையிலே தவறுதான். ஏனென்றால் கோர்ட் எந்த வந்து தடையும் அதற்கு விதிக்கவில்லை. 3 தொகுதிகளுக்குமே விதிக்கவில்லை. ஆனால் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே முதலிலே இந்த இடைத்தேர்தலை தள்ளி போடப்பட்ட போது இந்த நிலைப்பாட்டை வந்து இவர்கள் எடுத்தார்கள். அதாவது கிரிஜா அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் வந்து பெரிய மழை பொழிய போகிறது என்று சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுப்பும் போது திருப்பரங்குன்றத்திற்கு இந்த ஸ்டாண்டை எடுத்தார்கள். எனவே அதே நிலைப்பாட்டை வந்து தேர்தல் கமிஷன் வந்து அரவக்குறிச்சிக்கும் ஒட்டப்பிடாரத்துக்கும் எடுத்ததாக நாம் கணக்கிலே கொள்ளலாம். ஆனால் இதுவும் இப்போது நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்தியா முழுவதும் இப்படி நிலுவையிலே இருக்கிற தேர்தல் வழக்குகள் என்பது ஏராளம் இருக்கும். ஆக ஒவ்வொன்றிலுமே வந்து இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்கிற ஒரு கோடு இதில் விழுகிறது. இதை வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் அனுமதிக்காது. ஏனென்றால் அப்படி என்றால் நீங்க நடத்தவே முடியாது. ஒவ்வொருவரும் தேர்தல் வழக்கு போடுவார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து 20 சுயேட்சைகள் 18 சுயேட்சைகள் போட்டி போடுகிறார்கள். எல்லோருமே தேர்தல் வழக்கு போடுவார்கள். அப்படி என்றால் மரணம் அடைந்து விட்டால் அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லாமல் போய்விடும். ஆக இது ஒரு தவறான நடைமுறை. எனவே இது மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படும் போது 18ஆம் தேதி என்பது 23ஆம் தேதிக்காக மாறிவிடும். 18 தேர்தல் என்பது 21 தேர்தலாக மாறும். அல்லது 21 தொகுதிக்குமே தேர்தல் வராது. அப்படி ஒன்று இருக்கு. இதுதான வழி, வேற வழி இல்லையா? இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 18. இல்ல, தேர்தல் கமிஷன் எத்தனை முறை நமக்கு வந்து தேர்தல் தேதி அறிவித்து அதை மாற்றி இருக்கிறார்கள். சமீபத்தில் திருவாரூர்ல என்ன நடந்தது? கஜா புயல் அடித்தது என்ன தெரியாதா? தேர்தல் தேதி அறிவித்து வேலைகள் எல்லாம் தொடங்கி வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு வந்து தேர்தல் தேதி ரத்து செய்யப்பட்டது. ரிசைண்டிங். தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் கமிஷன் யாரோ ஒருவருக்காக நாட்டியம் ஆடுகிறது. அது ஒரு நாட்டிய குதிரையாக இருக்கிறது என்பதுதான் நமது கவலை. போர்க்குதிரையாக இருக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் இந்த நாட்டிலே நாட்டிய குதிரையாக இருக்கிறது. எனவேதான் எனது சந்தேகம் இப்படி வருது. நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. இப்போ தேர்தல் அந்த அறிவிப்பை பற்றி சொன்னீங்க, நீ தேர்தல் களத்தை பற்றி சொல்லுங்க. இந்த கூட்டணி கணக்குகள், தேர்தல் களத்திலே அதிமுக கூட்டணி மீது எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவர்களால் அநேகமாக ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது என்பதுதான் எனது ஆழ்ந்த அபிப்பிராயம். என்ன காரணம் என்னவென்றால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தமிழகத்திலே நிலவுகின்ற ஒரு உணர்வு. அவர்கள் வந்து ஒரு 3% வாக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு 60-70% எதிர்ப்பு வைத்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் 37 சிட்டிங் எம்பிக்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நிற்கப் போகிற தொகுதி என்பது 20க்கும் சற்று குறைவு. ஆக தேர்தல் துவங்கும் போதே 2 விஷயம் நடக்கிறது. ஒன்று, அதிருப்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. இரண்டாவது வந்து அவர்கள் இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்று ஜெயலலிதா ஏற்படுத்தி வைத்த அந்தஸ்தையே இப்போது இழக்கிறார்கள். தேர்தலே துவங்கவில்லை, அதற்குள் வந்து அந்த அந்தஸ்தை இழந்து விட்டார்கள். ஆக இனிமேல் இந்தியாவின் 3வது பெரிய கட்சி வேறு ஏதோ ஒன்று ஆக போகிறது, அதிமுக அல்ல. அதிலிருந்து இது புரிகிறது. எல்லாம் போக வந்து மத்திய ஆட்சிக்கு எதிரான ஒரு உணர்வு, மாநில ஆட்சிக்கு எதிரான உணர்வு, இந்த 2 உணர்வுகளையும் தாண்டி அந்த கூட்டணி கரை சேராது என்பதிலே எனக்கு ஆழ்ந்த அபிப்பிராயம் இருக்கிறது. அதே நேரத்திலே காங்கிரஸ் கூட்டணி கரை சேரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அது என்னுடைய சொந்த விருப்பம். நடக்குமா என்று எனக்கு தெரியாது. பேச போறோம் நம்ம. எனது சொந்த விருப்பம். காரணம் என்னவென்றால் பாரதிய ஜனதா
காங்கிரஸ் கொள்கைகளை அப்படியே பின்பற்றுகிறது. காங்கிரஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ததோ அதே அளவுக்கு பாரதிய ஜனதா துரோகம் செய்கிறது. பாரதிய ஜனதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினால் காங்கிரஸ் கட்சியும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று தான் நான் விரும்புவேன். இல்லை என்றால் நான் நடுநிலைமை தவறியவன் என்று நாராயணன் குற்றம் சாட்டுவார். சரி சரி, நாராயணனுக்காகத்தான் அந்த விருப்பம் நான் தெரிவிக்க வேண்டியது. ரங்கபிரசாத், குற்றம்லாம் சாட்ட மாட்டேன். ஏனென்றால் தேர்தல் கமிஷன் யாருக்காக நாட்டியம் ஆடினாரு, ஷியாமும் யாருக்காக நாட்டியம் ஆடி கொண்டிருக்கிறாருன்னு நான் தெளிவாக சொல்லுவேன். குற்றம்லாம் சொல்ல மாட்டேன். திரு ரங்கபிரசாத், இப்போ இருக்கிற 2 பேர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு சட்ட பஞ்சாயத்து இயக்கம், ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம். அதனால தான் உங்கள் 2 பேர்ட்டையும் முதல்ல கேள்வி வைக்கிறேன். இதே கேள்வி உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஒரு மிகப்பெரிய போலரைசேஷன் நடந்திருக்கு. இப்போ அதான் 2 பக்கம் 2 அணிகள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து முக்கிய அணிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. அதை தவிர வந்து டிடிவி ஒரு டார்க் ஹார்ஸாக இருக்கார் இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு வித்தியாசமான தேர்தல் காலமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இப்போ 2016 பார்த்தா கூட பாமக வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்டாக நின்னாங்க, நிறைய தனி கட்சிகளாக இருந்தாங்க. பட் இந்த தடவை பார்க்கும்போது எல்லா சிறு கட்சிகளுமே டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே கூட சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கதா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமாக வந்து இந்த கூட்டணிலாம் பார்க்கும்போது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டா பேர்லயே அண்ணா திமுகன்னு வச்சிருக்காங்க. சுயமரியாதைங்கிறது அண்ணாவோட ஒரு முக்கியமான கொள்கை. ஸோ இப்போ நேற்று 2 நாள் முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவங்க எதுக்காக நீங்க வந்து எம்பி எலெக்ஷன்ல இவ்வளோ சீட் வேணும்னு கேட்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவோட 37 எம்பிகள் சரியா வேலை பார்க்கல, அதனால நாங்க வந்து அதிகமா சீட்டு கேட்டு நாங்க வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதெல்லாம் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, பத்திரிகையாளரை சொல்றாங்க, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க கூட்டணியில வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, ஒரு சுயமரியாதை இழந்து கூட்டணிக்காக ஒரு சிறு கட்சிகளிடம் கெஞ்ச வேண்டிய நிலைமையில இன்னைக்கு அதிமுக இருக்கிறதா நம்ம எல்லாமே தெளிவா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இப்போ பாஜகவோட கூட்டணின்னு வரப்ப ஜெயலலிதா வந்து 2011 அப்புறமே வந்து கூட்டணி அமைக்கவே இல்லை. அவங்க வந்து எல்லா தேர்தலுமே தனித்து தான் போட்டிட்டாங்க. 2016 ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் வெங்கையா நாயுடு ஒரு பிரபல பேட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ அதில் அவரே வெங்கையா நாயுடுவே ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். என்ன அப்படின்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவிடம் கூட்டணி பேரம் நடத்தியதா நான் தான் பேசினேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஸோ அப்போ ஜெயலலிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. ஸோ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வாக்கு வித்தியாசம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா சுமையாக தான் இருக்குமே ஒழிய நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எதுவும் ப்ராஃபிட் இல்லை. ஸோ நீங்கள் சென்ட்ரலில் இருக்கீங்க, நான் ஸ்டேட்டில் இருக்கேன், நம்ம வந்து எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு தின் லைனை அழகாக பிடிச்சி அவங்க அரசியல் நடத்தினாங்க. ஸோ அதை வந்து வெங்கையா நாயுடு அவரே ஒத்துக்கிட்டார். தந்தி டிவி அளித்த பேட்டியில் அவரே வந்து ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த லைனை விட்டுட்டு அவங்க அதுக்கப்புறமும் வந்து எப்படி வந்து பாஜக வந்து கிளவரா அப்ரோச் பண்ணணுமோ அப்படிதான் ஜெயலலிதா அப்ரோச் பண்ணிட்டு வந்தாங்க. தமிழக உரிமைகளை விட்டு கொடுக்காம ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, உதய் ஸ்கீம்ல இருந்தாலும் தமிழகத்துக்கான இதை வந்து அவங்க அட்லீஸ்ட் வாய்ஸ் லெவல்ல வந்து உயர்த்தி பேசிட்டு அப்ஸ்டைன் பண்ணாங்க கடைசியில. பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து வாசிஃபரஸா வாய்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கண்டினியூஸா. ஸோ அந்த லைனை விட்டுட்டு இன்னைக்கு வந்து பாஜக ஒரு எதிர்ப்புங்கிற தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இந்தியா லெவல்ல மேபி பிஜேபி வந்து அட்வான்டேஜ் பிஜேபியா இருக்கலாம். பட் தமிழ்நாட்டில் கண்டிப்பா பிஜேபிக்கு ஃபேவரபிளான சூழ்நிலை இல்ல. ஒரு 2.8 vote percent இருக்கிற பிஜேபி ஆட் பண்ணிட்டா அதே அளவுக்கு இவங்க லூஸ் பண்ண வேண்டிய நிலைமையிலும் இருக்காங்க. சோ வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல பிஜேபி வந்து இவங்க சேர்த்துக்கிட்டது வந்து ஒரு மிஸ்டேக்கா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜெயலலிதாவோட லைனை இவங்க மிஸ் பண்ணிட்டதா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி அடுத்து டிஎம்டிகே கூட நம்ம எப்படி போனாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். ரொம்ப சுயமரியாதை இழந்து வர வழியே இல்லாம கெஞ்சி கூத்தாடி அவங்க கூட ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சோ இப்ப அதே மாதிரி தேமுதிக வந்து இந்த அளவு பண்ணது வந்து ஒரு ரொம்ப அருவருப்பான அரசியலா நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாமக வந்து அவங்க தொடர்ந்து இது பண்ணிட்டு தான் வராங்க. இன்னைக்குல பாமக வந்து தேர்தல் அரசியல வந்து 96 தனியா நின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒவ்வொரு கூட்டணியா மாறி தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லா தேர்தலையும் 2004 2006 தவிர எல்லா கட்சிகளோட அப்படியே வடிவேலு ஒரு காமெடி சொன்ன இருக்கிற மேடையில இருந்து நான் தாவேங்கிற மாதிரி அவங்க அப்படியே மாறி தாவி தான் வந்துட்டு இருக்காங்க. 2016 மட்டும் தான் அது ஒரு விதிவிலக்கா அமைஞ்சது. ஸோ அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்கறனால நான் வந்து ஒன்றும் பெருசா பார்க்கல. பட் தேமுதிக இந்த தடவை பண்ணது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு கட்சி கூட ஹோட்டல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னொரு தலைவர் வீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.
பாமகவும் அதே தான் இல்ல பாமக வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா வந்து இன்னொருத்தர் கூட பேசல. இப்ப திமுக தலைமையில துரைமுருகன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. சோ அவங்க கூட வந்து அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் பாமக பேசல. யார் கூடயோ போன்ல பேசியிருக்காங்க, பேக்டோர் டாக்ஸ் தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் டைரக்டா தேமுதிக வந்து ரெண்டு தலைவர்கள்கிட்டயும், இந்த கூட்டணியில இருக்க முக்கிய தலைவர்களும் சரி, அதிகாரப்பூர்வம் அபிஷியல் தலைவர்களா இருக்கிற ரெண்டு பக்கமும் வந்து பேசியிருக்கு. ஒரு ரொம்ப ஒரு அருவருப்பான அரசியலா இருக்கு. மறைமுகமா பேசிச்சோ அதே மாதிரி தான் தேமுதிகவும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தது. ஆனால் திமுக என்ன பண்ணிச்சுன்னா அழைத்து அசிங்கப்படுத்தி அனுப்பியது. ஆமா, அது அவங்க வந்து கிளவரா வந்து பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் போய் விஜயகாந்த் கூட பேசினது, ஸ்டாலின் வெளில வந்து இந்த மாதிரி உடல்நல விசாரிப்பு அரசியல்னு சொன்ன, உடல்நல விசாரிக்க தான் போனேன் நான், உடல்நல விசாரிப்பு அரசியல் நான் சொல்றேன் சொன்னா பிரேமலதா திரும்ப வெளியில வந்து அரசியலும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அங்க இருந்தே ஸ்டாலின் அக்ரவேட் ஆயிட்டாரு. சோ அவங்க வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னைக்கு வந்து நம்ம இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கரெக்டா வந்து அவங்க யூஸ் பண்ணி கிளவரா வந்து துரைமுருகன் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கோர் பண்ணாரு. திமுக கூட்டணி பத்தி உங்க கணிப்பு என்ன? இப்ப திமுக வந்து தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு அவங்க அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருந்தாங்க. இங்க வந்து ரெண்டு கூட்டணியுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க தான் நான் பாக்குறேன். அவங்களோட போல் பொசிஷன்ஸை டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி விட்டு கொடுத்துட்டாங்க தான் பாக்குறேன். ஸோ ஸ்டாலின் டிஎம்கே இருந்த சிச்சுவேஷன்ல அவங்க அழகா கண்டிப்பா 30 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்கணும். வின்னபிலிட்டின்னு பார்க்கும்போது கூட காங்கிரஸ் டிஎம்கே அந்த அலையன்ஸ் வின்னபிலிட்டின்னு பார்க்கும்போது 2009ல இருந்து நம்ம எல்லா தேர்தல் பார்த்துட்டா காங்கிரஸோட வின்னபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. 2009 தேர்தலில் காங்கிரஸ் டிஎம்கே 22 சீட்ல போட்டிடுறாங்க, 18 சீட்ல ஜெயிக்கிறாங்க. இதுவே காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் ஜெயிக்கிறாங்க. இப்ப 41ல 8, 61ல 5 நம்ம தொடர்ந்து வந்து காங்கிரஸோட வின்னபிலிட்டி பார்த்துட்டே இருக்கும். சோ அப்ப என்ன அப்படின்னா காங்கிரஸ் நிக்கிற இடத்துல தமிழக மக்கள் காங்கிரஸ் ஏத்துக்கிறது இல்ல, டிஎம்கேவோட ஓட்ஸ் காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகலங்கிறது எல்லா தேர்தலையும் ரொம்ப தெளிவா தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு மீண்டும் ஒரு 10 தொகுதிகள் கொடுத்திருக்கு மிகப்பெரிய ஒரு பிழையா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்தியா முழுக்க எந்த கட்சியுமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளரா ஏத்துக்கவே இல்லை, காங்கிரஸே ஏத்துக்கல. சோ அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து ஏத்துக்கிட்டாங்க. சோ அதே வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். அதுக்காக இன்னும் இவங்க சீட்டை குறைச்சிருக்கணும். சோ ஆனா இவங்க வந்து 10 தொகுதிகள் கொடுத்திருக்கு வந்து ரொம்ப அதிகமா பாக்குறேன். சோ அந்த இடத்துல வந்து ஒரு 10 சீட் வந்து இவங்க மத்த எதிர்க்கட்சிகள் விட்டு கொடுத்துட்டாங்களோங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கான்னு நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இதே தான் மத்த இதே இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஓட்டு அதாவது சீட்டுகளை நிறைய வாங்குறதுல சீட்டு நிறைய வாங்கினா கண்டிப்பா வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காதான் பாக்குறாங்க. ஒருவேளை சீட் அதிகமா தரேன், நீங்க அமைச்சரவை அதிகமா தராங்க, டீல் பேசிக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனா வந்து காங்கிரஸ்க்கு அதிகமா சீட் கொடுத்திருக்காங்க. அது தவிர வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னு மத்த கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காங்க பார்க்க போறேன். இதே காங்கிரஸ் என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதே தான் வந்து மத்த கூட்டணி கட்சிகளோட நிலைமையும் வந்து திமுக இருந்து, விடுதலை சிறுத்தைகள் இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து அவங்க நிக்கிற தொகுதியில அவங்களால ஜெயிக்க முடியல. ஒருவேளை திமுக உள்ளடி வேலைகள் செய்யுதான் தெரியல. இப்போ கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த முழு பிடியும் அவர் கையில் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அது நிதர்சனமாக பட்டவர்த்தனமாக தெரியுது. ஒருவேளை அந்த நெருக்கடியை கையாளுகிற திறமை ஸ்டாலின்ட்ட இல்லையோ? ஆமா, கண்டிப்பா இல்ல. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சு. டிசம்பர் மாசம் வந்தப்பவே ஒரு பிரதமர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இவர் தான் முன்மொழிகிறாரு. ஸோ காங்கிரஸ் கூட்டணி ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. பாமக இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா ஒரு சூழ்நிலை இருந்தப்ப ஸ்டாலின் வந்து ஒரு ராஜதந்திரமா நடந்திருக்கணும் அப்படின்னா பாமக கூட ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை இந்த பக்கம் எடுத்துருக்க பார்க்கணும். வசந்தகுமார் காங்கிரஸ்ல இருந்து அவரே ஓப்பனா சொல்றாரு பாமக எங்க கூட்டணிக்கு வரணுங்கிறாரு. ராகுல் காந்தி ஸ்டாலின் பேசி பாமக நம்ம பக்கம் இழுங்கன்னு சொல்லதான் நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பாமக கூட தான் ஃபர்ஸ்ட் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கூட போயிருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கூட அலையன்ஸ் ஆல்ரெடி சீல்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஷன்ல இருந்தது. ஸோ அந்த சூழ்நிலையில ஒரு அதை பண்ணாம இவர் வந்து காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு, ஊராட்சி சபைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ ஆட்சியில இருந்த திமுக கிராம சபா எம்பவர்மெண்ட் எவ்வளவோ பண்ணிருக்கலாம், அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து கிராம சபைக்கு போறேன்னு ஒரு கிரிட்டிக்கல் டைம்ல ஒரு போயிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து ஒரு ஃபெயிலியரா தான் பாக்குறேன். கண்டிப்பா பாமக வேணும்னு நினைச்சப்ப இவர் ஃபர்ஸ்ட் பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்தி பாமக தன் பக்கம் எடுத்திருக்க விட்டுட்டு காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு சரியான இதுவா பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் ஃபெயில் ஆயிட்டாரு. இப்ப ஐஜேகாவும் சரி கொங்கு ஈஸ்வரனும் சரி எல்லாருமே ஏடிஎம்கே சைட்ல தான் இருந்தா பார்த்தோம் நம்ம. ஆனா ஏடிஎம்கே நேரத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேமுதிக வெயிட் பண்ணாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சீட் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆனா இவர் அவசரப்பட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, இவங்க எல்லாம் ஒரு சீட் கொடுத்துட்டாரு. ஸோ கடைசியில் தேமுதிக வர திமுக கூட ஆசைப்பட்டாலும் கொடுக்க வேண்டிய சீட் இவங்கள்ட்ட இல்லாம போச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாலின் வந்து அவர் அட்வான்டேஜா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் பிடியை விட்டு கொடுத்துட்டாதான் நான் பாக்குறேன். திரு நாராயணன், ஆரம்பத்திலே திரு ஷியாம் அவர்கள் உங்களை ரொம்ப பேச வச்சுருக்காங்க. ஆனால் அது அவையடக்கும்ங்கிறது நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்து, பாராட்டு. உங்களுடைய நேரம் வரும்போது தான் நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்காக உண்மையிலே ஒரு பாராட்டு.
அதாவது எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அலையே அடிக்கிறது அப்படின்னு ஒரு மாயையை இங்கே எதிர்க்கட்சியினரும் என்னுடைய அருமை நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான ஷாம் மாதிரியான சில மூத்த பத்திரிகையாளர்களும், அவங்களுக்கும் கருத்து இருக்கும்ல, சரி, அதில் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாயையை அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஏற்கனவே நான் சொன்னது தான், எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி யாருக்கோ நாட்டியம் ஆடுதுன்னு. இந்த மாதிரி இவங்க எல்லாரும் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போடும்போது வந்துடும். அதனால் இது வந்து நான் பெருசாக எடுத்துக்கிறத பலவிதமான பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி அது தமிழகத்திற்கு துரோகம் செய்வதெல்லாம் சுத்த ஒரு உண்மையிலேயே அது வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத, அல்லது நம்முடைய இது வந்து தமிழ் உணர்வு என்பது எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்குது. தமிழ் உணர்வு என்பது தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேருக்குமே இருக்கும். அதனால் அது வேறு. அதனால் இதெல்லாம் வந்து சும்மா வேண்டுமென்றே ஒரு மோடி எதிர்ப்பு, பாஜக வெறுப்பு, அல்லது மோடி வெறுப்பு, பாஜக எதிர்ப்பு தாராளமாக. ஒரு 40 நாட்களுக்குள் 4 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கிற குரல், ஒற்றை குரல் என்னென்னா, ஒக்கி புயலுக்கு வராத பிரதமர். ஒக்கி புயலுக்கு கூட ஒரு லேட்டாக வந்தார், கன்னியாகுமரி போனார், சரி. கஜா புயலில் வந்து எட்டி பார்க்காத பிரதமர் இப்போ வந்து இவ்வளோ அவசரமாக வரக்கு இல்லை. இப்போது இவ்வளோ வருஷத்தில் 70 வருஷத்தில் எப்போல்லாம் புயல் அடிச்சது, அப்போல்லாம் எவ்வளோ பிரதமர் வந்தாங்கன்றது நம்ம கணக்கு எடுத்தோம்னா இந்த வாதம் தவறு. அந்த இது நீங்கள் நிரப்பலாமல் சொல்கிறேன். ஒரு நிமிஷம், மற்றவர்கள் செய்யாத நன்மையை நீங்கள் செய்திருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இப்போ தானே புயலுக்கு மன்மோகன் சிங் வந்தாருன்னா வரல, அப்போ அதை யாரும் கேட்கல. சரி, இல்லைன்னா ப்ரூவ் பண்ண வந்தாருன்னு யாரும் கேட்கல. நான் மன்மோகன் சிங் வராது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால், ஏனென்று அதனால் தானே புயலுக்கு வராதனால தோக்கடிச்சாங்க. இதுதான் அவங்களுக்கு ஓட்டு போடலையா? நீங்க என்ன யாரு? நீங்க அதிமுக பேச, அப்போ நீங்க அதிமுக பேசுறது ஒத்துங்க. நீங்க நாங்க ஓட்டு போடல, நீங்க ஷாம் என்கிற தனிநபர் ஓட்டு போடலன்னு சொல்லுங்க. நாங்க காங்கிரஸ் அதனால ஓட்டு போடல சொல்லிட்டு நாங்க ஓட்டு, இதுதான் நான் சொல்றேன், நாங்க தான் தமிழர்கள் அப்படின்ற அந்த மனப்பான்மை தவறு. ரெண்டாவது, நம்ம தம்பி சொன்னாரு பிஜேபிக்கு 2.5% ஓட்டு தான் இருக்குது அதனால அப்படின்னு. அப்புறமா அவரே பேசுறாரு. விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கட்சிகள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, தமிழகத்தில் இரு பலம் வாய்ந்த கட்சிகள் சேர்த்து பரவாயில்ல. கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு உறுதியாக அந்த தலைமை இல்லாத ஒரு வெற்றிடம் நிலவுகிறது என்பது உண்மைதான். என்னை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்கிறேன், பலமுறை நான் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறேன், இந்த தமிழகத்தில் காமராஜர் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இந்த 5 பேரும் தான் இதனால் வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள். இவர்களுக்கு அப்புறம் இப்போ யாரும் இல்லை. அது வந்து 100% உண்மை. அதாவது இந்த தலைவர் நமக்கு நல்லது செய்வார், இவர் கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு வாக்களித்து கொண்டிருந்தார்கள் மக்கள். இன்னைக்கு அது மாறப்போகுது. இது உறுதியா மாறுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, the pattern of voting will definitely change. இந்த முறை ஒரு குறிப்பிட்ட, அதாவது கருணாநிதி ஆதரவு, கருணாநிதி எதிர்ப்பு, ஜெயலலிதா ஆதரவு, ஜெயலலிதா எதிர்ப்பு, அந்த நிலைமை மாறி இன்னைக்கு நல்ல கட்சி, செயல்பாடுகள், நல்ல வேட்பாளர், இப்படி பல விஷயங்கள் அதை தாண்டி போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம நியூமரிக்கல் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், பிஜேபிக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து பிஜேபியோட குறைந்த வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை நம்ம வந்து அதாவது பேஸ் நீங்கள் 2014 வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அதே போல் அதிமுக ஏன் வந்து 3% தான் இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்குதுன்னு சொன்னால், திமுக வந்து காங்கிரஸ் கூட ஏன் வச்சுருக்குது? மொத்தமாக தேமுதிக, கம்யூனிஸ்ட்டு, 2 கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், தமாக, இவங்கெல்லாம் சேர்ந்து கூட 5% வாங்க முடியல. அப்போது 0.2% வச்சுருக்கிற கம்யூனிஸ்ட் கூட ஏன் அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க? இது ஒரு கேள்வி. அப்போது இது மாதிரி உங்களுடைய நோக்கம், இப்போ ஒரு கூட அதிகமாக பேசும்பொழுது அதிமுக பிஜேபி பற்றி பேசுகிறாரு, ஆனால் திமுக பற்றி வரும்போது அப்படியே ஒரு சைடில் சும்மா அப்படி ஒரு டிஃபென்சிஸ்ட்டு போயிடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? நான் என்ன கேட்குறேன், சரி அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்களெல்லாம் பர்சன்டேஜே இல்லை, சிறிய கட்சிகள், திமுக அதிமுக தான் வெயிட்டுன்னா
நீங்கள் ஏன் பிஜேபியை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரீங்க? பிஜேபி தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. பிஜேபி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, அண்டர் கரண்ட் ஒன்று பாஸ் ஆகுது. அதாவது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் நேரடியாக அவர்கள் மக்களுடைய இல்லங்களிலே எங்களுடைய நல்ல மக்கள் நல திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. நீங்கள் சொல்லலாம் அது தப்பு இது தப்பு எவ்வளோ வேணும்னாலும் சொல்லலாம். அது காவேரி மேலாண்மை ஆணையம் எத்தனையோ வருஷமா அமையாதது. உச்சநீதிமன்றம் தான் இப்போ சொல்லிச்சு, அதனால் அமைச்சிங்கன்னு சொல்லலாம். அதே உச்சநீதிமன்றம் சொல்லி தானே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி 7 வருஷம் போடாது இருந்தது தீபாவளி ஆணையம். ஆனால் நம்ம ஒன்று போட்டோம்னா நினைச்சு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்களுக்கு சொல்ல தெரியாதா? இப்படி தொடர்ந்து அதுக்கு ஷாம் சொல்லுவார், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உங்களால் ஒன்று சொல்லலாம். அப்போ அந்த நீதிமன்ற தீர்ப்பு வேணும்னா நீட்டும் கூட நீதிமன்ற தீர்ப்பு தான். சொன்னார் ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க ஜெயலலிதா, இன்னும் வேறு ஏதோ கூட சொன்னார், இதெல்லாம் எதிர்த்தாங்க, உதய் ஸ்கீம் எதிர்த்தாங்கன்னு. உதய் ஸ்கீம் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், உணவு பாதுகாப்பு சட்டமாகட்டும். உணவு பாதுகாப்பு சட்டம் பிஜேபி கொண்டு வந்த சட்டம் இல்லை, காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்த சட்டம் தான். ஆனால் வி ஹாவ் டு கண்டினியூ தட். 3 வருஷம் டைம். ஜெயலலிதா இருந்திருந்தாலும் அதுக்குள்ளே போய் தான் ஆகணும். ஜிஎஸ்டி மசோதா ஜெயலலிதா இருந்தாலும் போய் தான் ஆகணும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். ஜிஎஸ்டி ஐயோ மோசம்ன்றாங்கல்ல, பெட்ரோல் டீசல் வரும்போது மட்டும் உடனே அது ஜிஎஸ்டியில் சேர்த்துருங்க அப்படின்றாங்களே. ஜிஎஸ்டி தான் மோசமாச்சே, ஏன் பெட்ரோல் டீசல் அதை சேர்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டினால விலை குறையும்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, இதுதான் தொடர்ந்து இந்த ஒரு உதாரணம் போதும். தொடர்ந்து இவர்கள் பாஜக எதிர்ப்பு, மோடி வெறுப்பு. ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். எங்கே பாஜகவினுடைய பிடி இறுகிவிட்டது என்றால், இங்கே சில விஷயங்கள் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் முழுக்க மாறி போய்விடும் என்கின்ற அந்த காரணத்தினால எங்களை எதிர்க்கிறார்கள். எதிர்க்கட்டும், மக்கள் பதில் சொல்வார்கள். அதுக்கு பதில் சொல்றேன் சார், அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதான் சிஸ்டம்னு சொன்னேன், சிஸ்டம்னு சொல்றேன். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல சார் நீங்க ஒரு கட்சியை மட்டும் அரசியல் ரீதியா நீங்க ஒரு கட்சி இவங்க தான் ஊழல் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒத்துப்பீங்களா? திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கான நேரம். திரு ஷியாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, காங்கிரஸ் மீண்டும் வருவதை நான் விரும்பவில்லை. அதுபோக திரு நாராயணன் அவர்கள் சொன்னது முக்கியமான பாயிண்ட். நீங்கள் நோட்டாவுக்கு கீழே அடிக்கடி குத்தி காட்டுறீங்க. ஆர்கே நகர் உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல மட்டும். போன 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோ தெரியுமா? 5.5. காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி சதவிகிதம் 4.3. அவர் பேசுறதில் நியாயம் தானே? விலைவாசி குறைஞ்சிருக்கு, ஜிஎஸ்டி வந்த பிறகுன்றாரு. எதை வச்சு நீங்கள் வாக்கு கேட்க போகிறீங்க? இப்போ சகோதரர் ஷியாம் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார், பக்கத்தில் நாராயணன் இருக்கார், அது மாதிரி நான் சொல்லலைன்னா என்னுடைய சுயசார்பு விஷயத்தை பற்றி கேள்விக்குறியாகன்னு சொன்னார். அதனால் தப்பு இல்லை. ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு நீண்ட நேரம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு எதிராக 90 விழுக்காடு பேசினார் இல்லையா? நான் முதல் ரவுண்டில் பேச வேண்டிய என் ரவுண்டை அவர் முழுமைப்படுத்திட்டாரு. கடைசியாக ஒரு பேச்சுக்கு போகிற போக்கில் நாராயணன் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த சகோதரர் நாராயணன் ஏதோ சொன்னீங்க. அதாவது ஏறு முகம் இறங்கு முகம்னு 2 முகம் இருக்குது. நம்ம நாட்டில் 6 முகம் பல முகங்களை பார்த்த நாடு இது. 6 முகமும் பார்த்தோம், 6 முகாமும் பார்த்துருக்கோம். இப்போ 16ல் 5 சொச்சம்னு சொன்னார். என்ன ஆச்சு? அதுக்கு பின்னால் சட்டமன்றத்தில் எத்தனை சதவீதம் அவர்கிட்டே கேளுங்க. இறங்கு முகம். அப்புறம் ஆர்கே நகரில் நோட்டாவுக்கும் கீழே. ஆக இதுக்கு பேர் தான் இறங்கு முகம். இப்போ அதிமுகவோட சேர்ந்ததுனால அந்த உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு நிலைமையை அவங்களுக்கு இவங்க, அதாவது உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன்னு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா? இந்த 2 பேர் கட்டிப்பிடிச்சி எழுதக்கூடிய விஷயத்தை நம்முடைய மோடி அவருடைய கட்சியும் அதே போன்று மறைந்த லேடி அவருடைய கட்சியும் 2 வந்து உட்காந்து பண்ண போகிற விஷயந்தான் உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேங்கிறது. எப்போ தெரியும்னா, தேர்தல் நடந்தால் அதாவது ஏப்ரல் 18லையோ அதுக்கு பின்னாலேயோ ஷாம் சொன்ன மாதிரி. அது கூட நல்ல வேளை மக்கள் மனதில் பால் வார்த்தாங்க. 2 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் 2லையும் மார்ச் 5லையும் இதுக்கு முன்னே நடந்திருக்கு.
10ஆம் தேதி வரையும் எதிர்பார்க்க வச்சு எங்க எதையாவது போரை காமிச்சு போர் ஆக்கி இருப்பாங்களோன்னு மக்கள் பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இது வந்திருக்கு. அதனால காங்கிரஸ் அப்படி இல்லை, தனியா நிற்கும் போது வாங்கின வாக்கும் இவர்கள் பல கட்சியோட சேர்ந்து வாங்கின வாக்கு உள்ள வித்தியாசம். தேமுதிக, பாமக இப்படி பல கட்சியை கூட்டு சேர்ந்ததுனால, இல்லைன்னா இவங்க அப்பவும் நோட்டாதான் இப்பவும் நோட்டாதான், இவங்க டேட்டா என்னன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதனாலதான் 5 போது இவங்களுக்கு இவ்வளவு ஆளுமை இருந்தோம், ஆளுங்கட்சியா இருந்தோம், இவங்களை ஆட்சியில் இருக்க சப்போர்ட் பண்ண வச்சோம். அடிமையே ஒரு அரசனுக்கு வந்து ஒரு 5 சீட்டு 40ல் கொடுத்தானா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த 5 கூட ஏதோ ஒரு கெஞ்சினதுக்கு கொடுத்தது தான், அல்லது அஞ்சுனதுக்கு கொடுத்தது தான். அவங்க அஞ்சுனாங்க இல்லையா, நம்ம ஆட்சி போயிரும், அந்த அஞ்சுனதுக்கு கொடுத்தது தான், பிஞ்சு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இந்த ஏறு முகமும் இறங்கு முகமும் நம்முடைய 6 முகங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவருடைய மாறுமுகம் என்னங்கிறது தேர்தலில் வரப்போகுது. ஆனா தம்பி தான் சகோதரர் பிரசாத் முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் 2 சொல்றார். 1, திமுகவுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அதனால தான் காங்கிரஸ் தோல்வி. அவரே ஒரு காரணம் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியல, முந்தி பாமகவை கூப்பிட்டுருக்கலாம், முதவே கூப்பிட்டுருந்தா அவருடைய ராஜதந்திரம் வந்திருக்கும். நல்ல வேலை நான் தலைவர் ஸ்டாலின் இருக்க இடத்துல போய் என்னைய உட்கார வச்சா அவரோட நல்லா பண்ணுவேன்னு சொல்லாமல் இருந்தார் பாருங்க. ரொம்ப அதாவது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு தான் தெரியும் யாருக்கு எதை செய்யணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக நம்ம பார்க்குறோம், ஓரிரு நேரம் தவிர காங்கிரஸோட கூட்டணி வைத்த எந்த கட்சியாக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மிக பெரும் வெற்றியை பெற்றதை நாம் பார்த்துருக்கோம். அதனால் இது பாராளுமன்ற தேர்தல். ஏன் அவங்க 5 நாங்கள் நோட்டாவில் இன்றைக்கி இருந்தாலும் 5 வாங்கணும்னு சொன்னாங்க? அன்றைக்கி பிரதமர் தேர்தல், வளர்ச்சிங்கிற ஒரு வார்த்தையை மக்கள் மயங்கி அன்றைக்கு வந்து பாஜகவுக்கு இல்லை மோடிக்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு மோடி நிற்கிறதுனால தான் எல்லாருமே, இப்போ மோடி பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு இந்தியாவே ஒட்டுமொத்தமாக மோடி எதிர்ப்பலைக்கு வந்து நிற்குது. பாஜகனா கூட ஒரு 4 ஓட்டு கூட வரும். இது மோடின்னு சொல்றாலும் இருக்கிற போகிற ஒரு கட்டாயம் தான் இன்னைக்கு நடக்க போகிற விஷயம். அதனால முரண்பாடு, காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்துட்டாங்க. நான் கேட்குறேன், இந்த 1 சீட்டு 2 சீட்டுக்கு தானே ஒரு வாரமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். தேமுதிகவுடைய இமேஜே இல்லாமல் ஆக்கினாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து இருந்தாலும் அதிமுகவையும் சேர்த்து. என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு 500 ஓட்டு 1000 ஓட்டு இருக்குது, அதுக்காண்டி நாங்கள் அவரை வச்சுக்கிறோம்னு சொல்லி அதிமுகவுடைய எம்எல்ஏ சொன்னார் இல்லையா. இப்படி ஒரு வாரம் அந்த அல்லோகலப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு சீட்டு கூட கிடைக்குமா, ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்னு தானே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சீட்டு கொடுக்குற நேரத்தில் காங்கிரஸுக்கு சும்மா அள்ளி கொடுத்துருவாங்களா? அல்ல. காங்கிரஸிடம் இருக்க வேண்டிய பாராளுமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ், அதே மாதிரி தனியாக நிற்கும் போது நாங்கள் வாங்க 4 சொச்சத்தை அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதை விட அதிகமாக வாங்கியிருக்கோம். அப்போ எங்களுக்கு எப்போவுமே ஏர்முகம்தான், அதனால எங்களுக்கு வேறு முகமே இல்லை. அதுக்கு பிறகு நீங்க ஜாஸ்தியா வாங்குறது காரணம் நீங்க சொன்ன உதாரணம் தான். எப்படி பிஜேபி எங்களோட சேர்ந்து தேமுதிகவோட பாமகவோட சேர்ந்து 5 வாங்கிச்சோ, அதான் அதே மாதிரி தான் சட்டமன்ற தேர்தலையும் நீங்க திமுகவோட கூட்டணி வச்சதுனால நான் சொல்வது தனியாவே நாங்க அவ்வளவு வாங்கிட்டோம். தனியாவே 435 வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா. இவ்வளவு தனியா நிற்கும் போது எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் கூட்டணி இருந்தா வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் கூடும். இது ஊரறிஞ்ச விஷயம். அடுத்த கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்கு கூட, அந்த வாக்கு கூட வெற்றிகரமான கூட்டணிக்கு போகும். அட்வான்டேஜ்னு எல்லா பத்திரிகையாளரும் பேசிட்டாங்க, திமுக காங்கிரஸ் அட்வான்டேஜ்ங்கிற வார்த்தை. அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள், அது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, என்றைக்கு அதிமுக பாஜகவோட சேர்ந்துச்சோ அன்னைக்கே அதிமுகவுடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக சிதறி அடுத்த ஒரு அணிக்கு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தென்பகுதியில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அடுத்து அமமுக 2வது வருதுங்கிற நிலைமை. அதுக்கு ஒரே காரணம் பாஜக போய் அதிமுகவோட சேர்ந்தது தான். அதிமுக தனியாக இருந்தால் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு பாஜகவனால தான் பாமகவுக்கு கூட அந்த கிடைச்ச ஒரு சீட்டு, போன தடவை கிடைச்ச சீட்டு கூட கிடைக்குமாங்கிற கட்டாயம் வந்துருச்சு. ஆக பாஜகங்கிற ஒரு ஃபேக்டரி மைனஸ் ஓட்ஸ் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேமுதிகவுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சபட்சம் 8ன்னு வச்சுக்குவோம்.
கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சபட்சம் 2க்கு மேல வச்சுக்குவோம் அதுக்கு முன்ன அதே மாதிரி அதே மாதிரி ஒரு நிமிஷம் அதே மாதிரி வாசன் அவருடைய கட்சி ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சகோதரர் திருமாவளவன் இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி வச்சாங்க. இவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குள்ள வெயிட் இருக்கத்தான் இருந்துச்சு. அப்போ இருந்துச்சு, இப்போ இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டணி வந்து 3வது ஒரு கூட்டணின்னு சேரும் பொழுது, விஜயகாந்த் முதல்வர்னு வரும் பொழுது அது 3வது இடத்துக்கு அல்ல, பல இடத்துக்கு கீழே போச்சு. அதே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைக்கு உள்ள வாக்கு சதவீதம் என்பது எப்பவும் உள்ள சதவீதம் தான். கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய சதவீதம் எப்பவும் உள்ள சதவீதம் தான். ஆனால் அவர்கள் சேர்ந்த இடம் எப்படி இருந்ததுனால் விளைவுதான் அன்னைக்கு ஒரு கூட்டணி, 3வது கூட்டணியை மக்கள் விரும்பல. அதனால ஒரு கட்சிக்கு எவ்வளவுதான் வாக்குகள் இருந்தாலும் சேர்கின்ற சேர்மானத்தை பொறுத்து தனித்தனியாக ஒரு கெமிஸ்ட்ரியை வச்சுக்கோமே, தனித்தனியாக ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜன் இருந்தா அதனுடைய பண்புகள் வேறு. அது H2O மாறும்போது அது தண்ணீராக மாறும். அதே மாதிரி அது நைட்ரஜனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த 2 சேர்கின்ற நேரம் அதுதான் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணி. எப்படிப்பட்ட கூட்டணினா கடந்த 2-3 வருஷமா நேத்து பாமகவை முடிச்சுக்கிறேன். நேத்து பாமக அதிமுகவை திட்டாத திட்டு இல்ல, அதே மாதிரி தேமுதிகவை அதிமுக திட்டாத திட்டு இல்ல. குடியாரன் அப்ப நீ ஊத்தி கொடுத்த திட்டு இல்ல. இல்ல வர நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், கடந்த 2 வருஷமா ஒரே ஒரு நிமிஷம், கடந்த 2 வருஷமா நான் திரும்பவும் உங்களுக்கு சொன்னேன், மக்களுக்கு தெளிவா சொல்றேன், கடந்த 2 வருஷமா அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. இந்த கூட்டணி ஒன்றாக பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல கூட்டங்கள் இவையெல்லாம் நடத்திய கூட்டணி. இந்த கூட்டணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை 2 வருஷமா. ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் நேத்து வரை பொருந்தாதவர்களாக இருந்தவர்கள் பொருந்துகிறார்கள். நேத்து வரை ஒருவருக்கு ஒருவர் திருந்தாதவர்களாக வருந்தாதவர்களாக இருந்தவர்களால் சேரும் போது மக்கள் சந்தேக கண்டு பார்க்கறாங்க. இதே சந்தேகம் தான் உங்க கூட்டணி மேல இருக்கு. சொல்றேன், நீங்க ஒரு நாளைக்கு முன்னால சண்டை போடுறதுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னால சண்டை போடுறதுக்கும் அதுவும் அநாகரிகமான ஒரு நிமிஷம் டயர் நக்கின்னு சொல்வதோ அல்லது அநாகரிகமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, என் தாய் தடுத்தாலும் என் மனைவி தடுத்தாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடிய வார்த்தை இந்த கூட்டணிக்குள் இல்லை. ஒருத்த கொள்கை. இப்ப காங்கிரசுக்கு திமுக ஒரே வார்த்தை சொன்னாங்க, கூடா நட்பு கேடா முடின்னு. இது காங்கிரஸை தனிப்பட்ட தாக்கல, காங்கிரஸ் தலைவரை தாக்கல. கொஞ்சம் இதை புரிந்து கொள்ளணும். ஆக ஒரு நாகரிகமான தாக்குதலை இதுக்கு முன்னால் திமுக காங்கிரசுக்கு இருக்கும் போதோ, திமுகவுக்கும் வேறு கட்சிக்கு இருக்கும் போதோ, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் திமுக பிரிஞ்சிருக்காங்க. என்னைக்காவது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் சேர மாட்டேங்கிற வார்த்தை யாராவது சொன்னாங்களா? ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க பதில் சொல்லணும், பின்னாடி சொல்லுங்க. இப்ப இல்ல, அதாவது அந்த நண்பர் சாதிக் பாட்ஷாவுடைய மரணத்திற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். முடிஞ்சாய் மேல ஆதாரம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆதாரம் இருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு முன்னால, எத்தனை மாசத்துக்கு முன்னால? திரும்பவும் கேட்கறது, நான் திரும்பவும் கேட்கிறேன், எத்தனை நாளைக்கு முன்னால் சொல்லப்பட்டது, எத்தனை மாதங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது? அப்படி பார்த்தா நான் கேட்கிறேன், திமுக காங்கிரஸ் காங்கிரசும் திமுகவும் எதிர் எதிர் துருவங்களாக இருந்தது. மருத்துவமனையில் இருந்தபோது வைகோ போனார் பார்க்கிறதுக்கு என்ன நடந்தது? நான் திரும்பவும் சொல்றது உங்களுக்கு 2 வருஷம் அழுத்தமா சொல்றேன். 2 வருஷம் இல்ல, மருத்துவமனையில் கருணாநிதி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அது எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க சொல்லுங்க. ஒரு மாசமா, 2 மாசமா, 1 மாசம்? நோ நோ நோ, கலைஞர் இறந்து எத்தனை மாசம் கணக்கு போடுங்க. 1 வருஷம், 8 மாசம், ஒரு வாரம். அன்னைக்கு இந்த அளவுக்கு வார்த்தை அநாகரிக வார்த்தைகள் இல்லையே. அடிப்படையில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்படின்னா, இது ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் உயில் எழுதி வச்சுட்டு போறாரு, உயில் எழுதி வச்சுட்டு மரணம் அடைஞ்சிடறாருன்னு வச்சுங்க. அந்த உயிலோட சரத்தை மாத்திர உரிமை யாருக்கும் கிடையாது. மரணம் அடைவதற்கு முன் அவரே மாற்றலாம். சரி, இப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார். ஆனால் அவர் எழுதி வைத்த உயில் என்னவென்றால், ஒரு காலத்திலும் பிஜேபியோடு உறவு கிடையாது. பாமக என்பது தீய சக்தி, வன்முறை சக்தி. தேமுதிகவின் சரிவு ஆரம்பமாகிறது. ஆக இந்த 3 கட்சிகளோடும் உறவு வைத்துக் கொள்ள அதிமுகவுக்கு ஜெயலலிதாவின் அரசியல் உயில் படி அனுமதி கிடையாது. கலைஞர் அவர்கள் காங்கிரஸோடு ஒட்டும் உறவும் இல்லை.
இது கலைஞர் எழுதி வைத்த உயிர். இருக்கும்போது சேர்ந்தாங்க, மறந்துட்டீங்களா? 2016 அவர் செயலற்ற நிலைமையில இருக்கும்போது நீங்க சேர்ந்தீங்க. இல்ல, அவர் செயலற்ற எம்எல்ஏ நின்றாரு, பேசினாரு. பல கடைசி கூட்டத்தில் திருவாரூர்ல திருவாரூர் உயிரோட இருந்து அதுக்குள்ள மாத்தாதீங்க. அவர் தேர்தல்ல ஷியாம் சார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் தேர்தல் நின்றார், பல கூட்டங்களில் பேசினார். கடைசியானது ஒரு கூட்டத்தில் நானும் அவருமே பேசியிருக்கோம். அதனால நீங்க உயில் அவர் சொன்ன அருமையா, அதாவது ஜெயலலிதா எழுதிய உயிலுக்கும் கலைஞர் எழுதிய உயிலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. சரி, ஒரு முக்கியமான கேள்வி இந்த இதில் வரப்போ நம்ம தேர்தல் கூட்டணி மறதி வந்துருச்சு உங்களுக்கு. முக்கியமான அதனால உறுதி இல்லை. 2014 அவர் ரொம்ப அண்மையான ஒரு எடுத்து பார்க்கணும்னா அதுதான். இதுக்கு முன்னாடி உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் தனியாகத்தான் நிற்பேன் என்று சொல்லி தனியாக நின்றார்கள். அது 62 ஆரம்பித்த அந்த கூட்டணி கணக்குடைய தத்துவம் முதல் முறையாக மாறுது நாடாளுமன்ற தேர்தலில். யாரோடும் கூட்டணி இல்லை, தனியாகவே நிற்பேன் என்று நின்றார்கள். அப்போது வாங்கின வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் பார்த்துட்டு அப்போ தான் இப்போ உள்ள பேச முடியும். அதிமுக அப்போ வாங்கினது 1,79,83,168 வாக்குகள். திமுக வாங்கினது 95,75,850 வாக்குகள். இந்த ரெண்டையும் மாத்திரம் எடுத்து போகிறேன். பார்லிமெண்ட் 2014 1.25 கோடி வாக்கு. சட்டமன்றத்தையும் பாருங்க, 1% வாக்கு வித்தியாசத்தையும் பாருங்களேன். அது 1% நீங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின வாக்கு. நீங்க அதுல ஒத்துட்டு பாக்குறோம். திமுக வாங்கின வாக்கு மட்டுமல்ல, கூட்டணி சேர்ந்து வாங்கின வாக்குல ஒரு இறங்கு முகம் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். தனியாக நின்றது கூட்டணியாக என்ன சொல்றாரு, அதிமுக தனியா நின்று வாங்கின ஓட்டு 1.25 கோடி. இதில் கேள்வி என்னன்னா, அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுக இப்போ மிகப்பெரிய பிளவை சந்தித்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். 90 விழுக்காடு தொண்டர்கள் இன்னைக்கு உயிரோட்டம் உள்ள தொண்டர்கள் டிடிவி அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. நம்பர் 1 அதிமுகவுடைய நிலைமை. திமுகவிலையும் அதே மாதிரி தான். திரு கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடந்த ஒரே ஒரு தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் தான். அந்த தேர்தலில் திமுக காரனே திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னு திமுக தலைவரையே ஒத்துக்கிட்ட விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த வேட்பாளரையே கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க, மருது கணேஷ் அவர்களை. இதுதான் இன்னைக்குள்ள ட்ரெண்டு. இந்த லெவலில் பார்க்கும்போது அப்போ கூட்டணி 2 சைட்லையுமே கூட்டணி வலுவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு என்ன காரணம், நாங்கள் அவ்வளோ பலவீனமாக இருக்கோம். எனக்கு பலத்துக்கு என்னென்னு டானிக் வேணும். 1-2 டானிக் இல்லை, 7-8 டானிக் குடிச்சாது உடம்பை தேற்ற முடியுமாங்கிற நிலைமையில் தான் 2 கூட்டணிகளுமே இருக்குது. இதுதான் அடிப்படையாக யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, ஒரு ஜனநாயகத்தில் வெற்றி என்பது ஆதரவு ஓட்டுகளால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுவது இல்லை, எதிர்ப்பு ஓட்டுகளாலும் நிர்ணயிக்கப்படுவது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அதிகமாக நிர்ணயிக்கின்றன. 67 தேர்தலிலிருந்து நீங்கள் எந்த தேர்தலை வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு எதெல்லாம் எதிர்ப்பு ஓட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. முதல்ல அது முக்கியமான விஷயத்தை தொடர ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள். தொடங்குறது சுருக்கமாக முடிக்க அடுத்த கேள்வி போயிடலாம். எதிர்ப்பு ஓட்டுங்கிறது ஜனநாயகத்தில் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எதிர்ப்பு ஓட்டு தீர்மானிக்குது. அண்ணா ஜெயிக்கும் போது கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு இருந்துச்சு அப்போ. ஆனால் காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டை ஒருமுனைப்படுத்தினார். இப்போ எதற்கெல்லாம் எதிர்ப்பு ஓட்டு இருக்குங்கிறது நமக்கே தெரியும். முதலே காங்கிரஸ் சொல்லிடுவோம், இல்லைன்னா அவர் அப்படி மாற்றி சொல்லுவார். அதனால காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு, அதிமுக எதிர்ப்பு ஓட்டு, டிடிவி எதிர்ப்பு ஓட்டு, இப்படி எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு. இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை எந்த கட்சி எப்படி பயன்படுத்துதுங்கிறது தான் இதுல பாயிண்ட். அப்போ பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு, காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு, இதெல்லாம் வாங்குற நிலைமையில அதிமுக இருக்கா? இதான் என்னோட கேள்விங்க. சரி சரி இல்ல. அப்போ இந்த எதிர்ப்பு ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லது அரசியல் ஆளுமை டிடிவி தினகரன்ட்ட இருக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். யார் வேணாலும் டிடிவி ஆதரவாளர்னு பிராண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் அரசியலை அப்படிதான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு மாற்று தலைவர் வரணும். மாற்று தலைவர் வந்தா தான் ஆளுமை நிறைந்து போகும். இந்த தேர்தல் இல்லை, தேர்தலுக்கு பிறகு கட்சிகள் இயங்கித்தான் ஆகணும். தேர்தலுக்கு பிறகு அரசியல் பண்ணித்தான் ஆகணும். இன்னும் 5 வருடம் ஆகட்டும், 3 வருடம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மாற்று தலைமைங்கிறது இங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாற்று தலைமை தான் தமிழ்நாட்டுக்கு தேவையானதை வலிமையாக கேட்டு பெற முடியும். இது என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது திரு டிடிவி தினகரன் அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அல்லது எந்த பெயரில் எந்த சின்னத்தில் அந்த ஆளுமை வந்தாலும் நான் அதை ஆதரிப்பேன். சரி, திரு நாராயணன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். கூட்டணி வச்சாச்சு, ஆனால் ஒரு முரண்பட்ட கூட்டணி மாதிரி பொருந்தா. இது வெளியிருந்து யாரும் சொல்லலை, உள்ளுக்குள்ளேயே நடந்த விஷயங்கள். தேமுதிக எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெயலலிதாவே எதிர்த்து பேசிய ஒரு விஜயகாந்த் சட்டமன்றத்திலே ஒரு சத்தம் கேட்குது, மறப்போம் மன்னிப்போம். நீங்கள் அப்படி போனதுன்னு சொல்லி அது ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியல,
மறப்போம் மன்னிப்போம், ஊழல் பயங்கரமாக பண்ணுறீங்க, மறப்போம் மன்னிப்போம், இப்படியே இருக்குது. அதாவது ஒவ்வொரு பாமகவுக்கு தேமுதிக ஆகாது, தேமுதிகவுக்கு பாமக ஆகாது. நீங்கள் சொல்லுது சரி. விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு முரண்பட்டு இதில் போய் பிரச்சாரமாவது பண்ண முடியுமா? அரசியலே ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. சாதாரணமாக ஜனநாயக நாட்டில், அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து ஒரு கட்சியுமே தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வைத்து மக்கள் சேவையில், அதுதான் ஒரு அரசியல் கட்சி என்பது மக்கள் சேவைக்காக இருக்கிறது தான். சரி. அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி நாம் ஒரு ஐடியாலஜி சித்தாந்தத்தை கொண்டு சென்று இதுதான் எங்களுடைய கொள்கை, இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது போன்ற விஷயங்களை செய்வோம், அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி செய்யுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க, ஒரு இந்த அரசியல் அமைப்பின் காரணமாக, பொலிட்டிக்கல் அந்த டோட்டல் டிசைன்னால், சிஸ்டம்னால் அதிக எண்ணிக்கையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ, எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அவங்க ஆட்சி அமைக்கலாம், அதிகாரம் என்று வருகிற பொழுது பிஜேபின்னு இல்லை, எல்லா கட்சியுமே, அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், சின்ன கட்சிகளாக இருந்தால் கூட அவர்கள் வந்து ஒரு பலம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கூட்டணியாக வருது. அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வது இதுதான். ஏன்னா இதுதான் இது வந்து சிஸ்டம், இதுதான் இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரையில் தனியாக நான் போட்டியிட தயார் இல்லை. பொதுவாக இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதிமுக வந்து கூட்டணி கட்சிகளை தேடி அல்லது தேமுதிக வரைக்கும் நான் சொன்னல நடந்ததெல்லாம் எல்லா பேச்சையும் கேட்டு மறப்போம் மன்னிப்போன்னு வந்து காட்டாங்க. அதே மாதிரி திமுக ரெண்டுமே இல்லாமல் யார் கூட்டணி போவாங்க? தன் பலம் தன் நம்பிக்கை இல்லாத கூட்டணி போகிறான். அப்படி இல்லை. திரு டிடிவி அவர்கள் தனியாக சொல்றதுக்கு காரணமே அந்த தன்னம்பிக்கையும் தன்மானமும் தான். உங்கள் தொலைக்காட்சி அவரை சார்ந்து ஒரு நிமிஷம் இல்ல உங்கள் தொலைக்காட்சி அவரை சார்ந்து இருக்கிறது என்பதற்காக நீங்க பேசலாம், நான் அது பேச முடியாது. உங்களுடைய பார்வை அது, என்னுடைய பார்வை அவர்கிட்ட யாரும் போகலன்றது தான். யாரும் போக வரமாட்டேங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது இல்லைங்க, சொல்லட்டும், யார் ரெடியா இல்லைங்க, கூட்டணி இல்லைன்னு சொன்னது சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னு சொன்னது யாரும் போகாத போது இல்லைன்னு சொல்லிதாங்க ஆகணும். எப்படி எப்படி போவாங்க? அது அப்படிதான் எப்படி போவாங்க? அது அப்படிதான். அவர்கிட்ட யாரும் அவர் கூட போக தயாரில்லைன்றது தான் உண்மை. இது வந்து என்னுடைய பார்வை. உங்களுக்கு வேணா அதில் மாற்று கருத்து இருக்கலாம். ஷாமுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டிலே அவர் தான் இருக்கலாம், நான் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. என்னை பொறுத்தவரை இந்த 5 பேர் தவிர இங்கே வந்து நான் சொன்ன ஆளுமைகள் இங்கே இல்லைன்றது தான் உண்மை. அது யாரும், அது ஸ்டாலினாக இருக்கட்டும், அது நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்க. ஏன்னா நாம் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். இன்றைக்கி அந்த மாதிரி யாரும் இல்லை, நாளைக்கு யாரும் வருவாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி இல்லைன்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மக்கள் எப்படி வாக்களித்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு என்னுடைய பார்வையில் நான் சொல்றேங்க, ஒரு 70% தமிழக மக்கள், அதாவது குடும்பங்கள், மக்கள் கூட இல்லை, குடும்பங்கள் 70% தமிழக குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் கட்சிகளை சார்ந்து இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அது மூலமா பல்வேறு வாழ்க்கை பாதையை அமைத்திருக்கிறார்கள். அதாவது கல்வி ஆகட்டும், அல்லது வியாபாரம் ஆகட்டும், வர்த்தகம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒரு ஓவிங் அலேஜன்ஸ், அந்த விசுவாசமானது கட்சிக்கு, நானும் இந்த கட்சி தான் சொல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனா இது நீங்க இல்லை, நான் முடிச்சுக்கிறேன், அது ஒன்றும் இல்லை. இதுல என்னன்னா இந்தியா முழுவதும் அப்படி இல்லை. இந்தியா முழுவதும் 70% குடும்பங்கள் வந்து அரசியல் சாராது இருக்கின்றன. அதுதான் தமிழகத்திற்கும் மற்ற பகுதிகளுக்குமான மற்ற மாநிலம் உள்ள வித்தியாசம். ஸோ அதனால் இங்கே அரசியல் கட்சிகளுடைய அந்த வாக்குகள், அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கு, இந்த 2 கட்சியுமே, திமுக அதிமுக ரெண்டுமே 50% தாண்டி தான் இருக்குது இன்னைக்கு. அதுதான் உண்மை. அதாவது வாக்குன்னு வரும் பொழுது, அதனால இங்க வந்து எந்த கூட்டணி பலமாக இருக்கிறதோ, யார் ஜெயிப்பார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஷாமு சொன்னாரு, இதெல்லாம் சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க கூட்டணி பலம் தான் வெல்லுமே தவிர, நீங்க சொல்வது போல டிடிவி தினகரன் அவர்கள் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால ஓட்டு போடுவாங்கன்றது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, இது கட்சியை அவங்க இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால அவரை பொறுத்த சுயேட்சை தான். நம்ம மக்கள் வாக்களிக்க போறாங்க, பார்க்க போறோம். ரங்கபிரசாத், தலைப்பையே நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், ஒரு 30 செகண்ட்ல மாத்திரம் பதில் சொல்லுங்க. பந்தயத்தில் முந்துவது யார்? எந்த குதிரை? குதிரை பந்தயம்னா காசு அதிகமா யார் கட்டுறாங்க அதான் ஜெயிக்கும். நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு பாருங்க. சோ இப்போதைக்கு நான் வந்து கடைசியா என்னோட ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா,
தேர்தல் கமிஷனோட பாரபட்சமா நடந்துக்கிற தன்மையை வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது ஒரு எலெக்ஷனை ஜனநாயக திருவிழான்னு அழகா ரொம்ப நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு 70 வருஷம் நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டா டெமோக்ரஸியா இருக்கிற காரணம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில தேர்தல் ஆணையம் சமீப காலத்துல செயல்பட்டு வருது. 18 தொகுதியில் அறிவிச்சல இருந்து காஷ்மீருக்கு தேர்தல் அறிவிக்காம வெறும் பாராளுமன்ற தேர்தல் மட்டும் அறிவிச்சிருக்கிறது, சட்டமன்ற இது அறிவிக்காம இருக்கிறது. சோ இந்த மாதிரி வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஒரு பாரபட்சமா செயல்படுறதா பாக்குறேன். சோ அது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே பிரச்சனை. இது வரைக்கும் நம்ம கட்டி காத்த அந்த பேரை வந்து ஒரே தேர்தல் வந்து அழிச்சிடுற மாதிரி இருக்கு. சோ தேர்தல் கமிஷன் ரொம்ப நியாயமா முறையா நடந்துக்கணுங்க. கடைசி கருத்து ஒரு 30 வினாடிகள் மட்டும். காங்கிரசும் பாஜக ஒன்று என்று சொல்லப்பட்டது. தமிழக மக்கள் அப்படி நினைக்கல. நீட் வந்தது எப்போ உங்களுக்கு நன்றா தெரியும், 2010 11. ஆனா காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தல 14 வரையும். கள்ளிக்கட்டு விஷயம் 2012 14 வரையும் காங்கிரஸ் வந்து நடைமுறைப்படுத்தல. மேகதாட்டு விஷயத்துல எல்லா விஷயத்தையும் நீங்க தான் தொடங்குறீங்க. நான் சொல்லி முடிச்ச 30 நிமிஷம் எனக்கு தனியா கொடுத்துருங்க. அதே மாதிரி காவேரி ஒழுங்காற்று வாரியத்தை வந்து பேரை மாத்தி நாங்க செய்யல. அதனால பாஜக இப்ப 4 மடங்கு நாங்க விவசாயத்துக்கு நிலம் கொடுத்தோம், விலை கொடுத்தோம். அவங்க 1 மடங்கு தான் கொடுக்கணுங்கிற காரியத்தை நாங்க தான் மாத்துறோம். அது மாதிரி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல யூரியா இது நம்முடைய மானியம் கொடுத்தோம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் பல கட்டங்கள் எங்களுக்கு வந்துச்சு, நாங்க செய்யல. அதே மாதிரி நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி வேற, அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி வேற. காங்கிரஸ்ல எதிர்க்கட்சிகள் போய் கேட்டா எதையும் மாத்துவாங்க, ஆனா அவங்க ஏமாத்துவாங்க. இதுதான் பாஜகவுக்கும் காங்கிரஸ் உள்ள வித்தியாசம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் காங்கிரஸோட கெமிஸ்ட்ரி அது ஏடிஎம்கே இருந்தாலும் திமுக இருந்தாலும் வெற்றி பெறுகிறார்கள். கடைசியாக பந்தயத்தில் முந்துவது யார்? நான் வந்து திரு டிடிவி தினகரன் தாங்க நம்புறேன். சிம்பிள் ரீசன் என்னன்னா, வேணா நீங்க பாருங்க, யூ மார்க் மை வேர்ட், 40 தொகுதியில வந்து போட்டி போடுற ஒரு கட்சி இயல்பாகவே வந்து அதோட ஓட்டு சதவீதம் கூடத்தான் செய்யும். 20 தொகுதியில போட்டி போடுற அதிமுக இயல்பாகவே குறையத்தான் செய்யும். அதிமுக வந்து பழைய அதிமுக அல்ல. அதான் முக்கியமானது. பழைய அதிமுக தேர்தலுக்கு பிறகுதான் உண்மையான. அது போக சரி, நீங்க ஆர்கே நகரை என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆர்கே நகர் தான் உதாரணம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வியாக மற்றவர்களுக்கு அமையும் என்பதுதான் என் கருத்து. நல்லது. அரங்கத்திற்கு வந்து அழகான கருத்துக்கள் எல்லாம் பதிவு வச்சிருக்கீங்க. 4 இருக்கும் ஏப்ளஸ் தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர். வணக்கம் நேயர்களே.